செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் இடம்பெறுபவை மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் நடைபெற இருக்கும் 48வது புத்தக கண்காட்சியின் முன்னேற்பாடுகள் குறித்து தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பாக நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஜனநாயகத்தை நோக்கிய நம் நாட்டின் பயணத்தில் நாட்டு மக்களுக்கு நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் சேவை செய்ய உறுதிமொழி ஏற்போம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல் சாசன சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி இதே நாளில் நடைபெற்றதை நினைவு கூர்ந்து இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் தமது கருத்தை பதிவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் திறமைமிக்க பணியாளர்களும் விரிவடைந்து வரும் சந்தை வாய்ப்புகள் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற மாநிலமாக உருவாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற உலக அளவிலான ராஜஸ்தான் முதலீட்டு மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் அவர் நீண்ட நாள் வாழ வாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய பசிபிக் காது கேளாதோருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் 55 பதக்கங்களை வென்ற இந்திய குழுவுடன் உரையாடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர்களின் விடாமுயற்சியும் உத்வேகமும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமை அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய பழகுனர் பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் நல்ல வேலைவாய்ப்புகளை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரின் பங்கு முக்கியம் வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பங்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அது மிகையல்ல. நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திறன் மிகுந்த நபர்களை கண்டறிவதும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கம். பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. மேலும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணியில் வாய்ப்பு பெற பல்வேறு சலுகைகளும் வழங்கி வருகிறது மத்திய அரசு. தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் உதவித்தொகையுடன் பயிற்சி அளிக்கப்பட்டு ஏராளமான சலுகைகளும் அரசு வழங்குவதாக பயிற்சி அலுவலர் தனகீர்த்தி தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவர்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மூலமாக அரசால் வழங்கப்படுகின்ற மத்திய அரசு சான்றிதழ் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, வயது வரம்பில் ஓராண்டு சலுகை ஆகிய பயன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் செமி ஸ்கில்டு ஸ்கில்டு மாணவர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்பண்ண ஒரு 10,000 to 20,000 வரைக்கும் மாணவர்களுக்கு வழங்குகின்றனர். தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் தங்களுக்கு மாபெரும் வாய்ப்பினை வழங்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர். என் பேர் ஹரிகரன். நான் திருப்பத்தூர் ஐடிஐயில் படிச்சுட்டு இருக்கேன். டிஎன்எஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறோம். ஏன்னா எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருக்கோம், இவங்களே செலக்ட் பண்ணி எங்களை நல்ல ஒரு வழியில் கூட்டு போகிறாங்க. சேலம் மாவட்டத்தில் ஏழை மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்க அரசு கல்லூரிகள் சிறந்த வகையில் பங்களிக்கின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் தொகுப்பு. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். காலத்தால் அழியாத கல்வி செல்வம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எண்ணிலடங்காதது. குறிப்பாக சமூகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அடித்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு குழந்தை கல்வி கற்று முன்னேறும் போது அந்த முன்னேற்றம் சமூகத்தையும் ஒரு சேர முன்னேற்றுகிறது. அதற்கேற்ப ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குவதில் அரசு கல்லூரிகளின் பங்களிப்பு அளப்பரியது. குறிப்பாக தொழில் கல்வியில் சேலம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவை சேலம் அரசு பொறியியல் கல்லூரி பூர்த்தி செய்து வருகிறது. 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இக்கல்லூரி கடந்த 58 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. 1983ஆம் ஆண்டு வாக்கில் இக்கல்லூரியில் சேர்ந்து இளநிலை தொழில் கல்வியை பயின்று முடித்த சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டையைச் சேர்ந்த நெசவாளரின் மகனான வெங்கடாஜலம் நெய்வேலி NLC நிறுவனத்தின் இயக்குநராக உயர்ந்துள்ளார்.
அரசு கல்லூரி அளித்த உயர்கல்வி வாய்ப்பும் கல்வி ஊக்கத்தொகையும் தன்னை மட்டுமன்றி குடும்பத்தின் நிலையையும் உயர்த்தியுள்ளதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் அவர். இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் நமக்கான தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுறது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் மற்ற ஊக்குவிப்பும் இருக்கிறதுனால எங்களால் இதை எளிதாக படிக்க முடிஞ்சது. எளிதாக படித்த நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து என்னோட சேர்ந்து பலர் படித்தவங்க இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. இந்த நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க படித்தாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு காரணமாக சொல்லாமல் அதையும் மீறி இந்த கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த அரசினர் பொறியியல் கல்லூரிகள், அதை சார்ந்த நம்முடைய கல்வித்துறையினுடைய அரவணைப்புன்னே சொல்லுவேன் நான். தான் பயின்ற சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெய்வேலி NLC நிறுவன இயக்குனர் வெங்கடாஜலம் 488 மாணவ மாணவியருக்கு பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கலந்தாய்வின் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவதால் மாநிலம் முழுவதிலும் இருந்து குறைந்த கட்டணத்தில் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர். தனியார் கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் கட்டி படிக்க முடியாத குடும்பங்களை சேர்ந்த மாணவிகள் அரசு கல்லூரியில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியதால் உரிய வேலைவாய்ப்பு கிடைத்து குடும்பங்களின் பொருளாதார நிலையை மாற்றியமைத்துள்ளனர். ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனில் படிக்கணும்னா நமக்கு பல லட்சங்கள் செலவாகும். ஆனால் எங்களுக்கு ஒரு 10,000க்குள்ளார கூட எங்களுக்கு இருக்காது, ரொம்ப கம்மி தான். அதுலேயும் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க. என்னோட பிஜி டிகிரியை நான் என்னோட ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வச்சு நான் படித்து முடிச்சேன். ஃபேமிலி டிபெண்ட் பண்ணாமல் நான் ME ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கிட்டேன். குறைந்த கட்டணம் மட்டுமல்லாது அரசு கல்லூரி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகையும் சமூகத்தில் அடித்தட்டு நிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நேர்மறையாக நகர்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 48வது சென்னை புத்தக கண்காட்சி இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பாக இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அவ்வமைப்பின் தலைவர் திரு சேது சொக்கலிங்கம். அவர் பேசும்போது, புத்தக காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். மொத்தம் 15 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரங்கிலும் 10% கழிவு வழங்கப்படுகிறது. பப்பாசியில் உறுப்பினர் இல்லாதவர்களும் விண்ணப்பித்த பெரும்பாலானோருக்கு அரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வெளியிடப்படும் நூல்களுக்கென இந்த ஆண்டு தனி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, ஓவிய போட்டி நடைபெறுகிறது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம், உலக தமிழராட்சி நிறுவனம், மத்திய அரசின் சாகித்ய அகாதமி, டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன், நேஷனல் புக் ட்ரஸ்ட் பப்ளிகேஷன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தொல்லியல் துறை ஆகிய நிறுவனங்களும் கலந்து கொள்கிறார்கள். இல்லம் தேடி கல்வி இயக்ககம் பங்கெடுத்துக் கொள்கிறது. உலக அளவில் புகழ்பெற்ற நிறுவனமான பென்குவின் ரேண்டம் ஹவுஸ் ஆஃப் இந்தியா, அமெரிக்கன் கவுன்சில், பிரிட்டிஷ் கவுன்சில், ஹேப்பர் காலின்ஸ், பப்ளிஷர் இந்தியா, சீமன் அண்ட் ஸ்காலர் இந்தியா ஆகிய நிறுவனங்களும் கலந்து கொள்கிறது. ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிந்தனை அரங்கில் தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள், எழுத்தாளர்களின் உரை வீச்சுகள் நடைபெற உள்ளது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நீதியரசர் R. மகாதேவன், உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் விழா நிகழ்வுரை நிகழ்த்துகிறார்கள். பின்னர் இவ்வமைப்பின் செயலாளர் திரு SK முருகன் பேசுகையில், கடந்த ஆண்டு நம்ம சுமார் ஒரு 20 லட்சம் வரைக்கும் வாசகர்கள் பயனடைஞ்சாங்க. இந்த ஆண்டு அதை விட ஜாஸ்தி வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டுக்கு விழிப்புணர்வு நிறைய நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆண்டு அதிகமான வாசகர்கள் வருவாங்க. ஒன்று. இன்னொன்று புத்தக காட்சி பொங்கலோட ஒட்டி நடத்திக்கிட்டு இருந்தோம். சோ அப்போதைக்கு பொங்கலுக்காண்டி எல்லா மாவட்டத்தில் உள்ள மக்கள் சென்றுறாங்க. அதனால அந்த விடுமுறையில அவங்க இங்க வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது. அதனால அவங்க இந்த ஆண்டு அந்த புத்தக காட்சியில புத்தகங்களை வாங்கி பயன்படுறதுக்காண்டி நம்ம முன்னாடியே நம்ம நடத்தோம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.